இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதை நோக்கி நகருது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் சதுரங்கம் மாதிரி இந்த தீர்ப்பை நான் பார்க்குறேன். ஏற்கனவே இந்த வழக்கு போட்டவர்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் முக்கியமான 2 பேர் அவங்க விக்டிம்ஸோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த 2 பேர். அந்த 2 பேரை பற்றியும் அவர்கள் தாங்களாக இதை தாக்கல் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உச்சநீதிமன்றத்தின் முன்னால் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பப்ளிக் ஸ்பிரிட்டட் பர்சன் அப்படிங்கிற அடிப்படையில் பொதுநல வழக்கு போல தொடர்ந்த அதில் ஒருத்தர் பிஜேபி இந்த மனுவை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த உத்தரவு அவங்க பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவு போடும்போது இதை நாங்களாக தாக்கல் செய்யலை, இந்த வழக்கு தாக்கல் செய்தவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்ன 2 வழக்குகளும் சேர்க்கப்பட்டு தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் நேற்றே ஊடகங்கள்லாம் அந்த பிரச்சனை வந்துருச்சு. இன்றைக்கி அவங்களும் நீதிமன்றத்தின் முன்னால் இதை காணொளியில் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன், சுப்ரீம் கோர்ட் இந்தியாவினுடைய உச்ச நிலைமையில் இருக்கக்கூடியது. அந்த நீதிமன்றத்தில் இவ்வளோ ஒரு முக்கியமான பிரச்சனையில் மனசாட்சியை உலுக்கக்கூடிய வகையில் நடந்திருக்கிற இந்த ஒரு 41 பேர் மரணம் குறித்த வழக்கில் 2 முக்கியமான பாதிக்கப்பட்ட குடும்பத்தவர்கள் அப்படிங்கிற பேரில் பொய் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்க காணொளியிலேயே இருக்கும் பொழுது, இல்லை நாங்கள் வழக்குப்படி இந்த தீர்ப்பை சொல்லிடுவோம் அல்லது சொல்லிட்டோம், அதனால் மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறதே கொஞ்சம் இயல்பான நடைமுறைக்கு மாறாக இருக்குது. ஏதோ வழக்கத்துக்கு மாறாக இருக்குது. ஏன்னா இப்படி வரும்போது கண்டிப்பாக நீதிபதிகளே ஒரு அதிர்ச்சிக்கு தானே ஆளாவாங்க. அப்படி இல்லாமல் அப்படி இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் தவறு. நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு செந்தில்குமார் அவர்களுடைய தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு மேலே தாவேகா வழக்கு போட்டிருக்கு. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க, எங்களை கேட்கவே இல்லை, நாங்கள் தானே பாதிக்கப்பட்டவங்க, அப்போ எங்களை கேட்காமலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த தீர்ப்பினை பாதிக்கப்பட்டவங்க, அதாவது சாவினால் பாதிக்கப்பட்டவங்க இல்லை, அவங்களால தான் 41 பேர் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் தீர்ப்பினால் பாதிக்கப்படுறவங்க தாவேகா அப்படிங்கிறத உங்களோட கருத்து. அந்த தீர்ப்பினால ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காரே தவிர கண்டிப்பாக அதில் தாவேகா தான் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் அதுதானே அவங்களுடைய வாதம், எங்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு எங்களை தரப்பினராக சேர்க்காமல் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, இது கரூர் சம்பந்தப்பட்ட வழக்கு, மதுரையில் தான் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இந்த வழக்கு வெறும் இந்த கரூரில் நடந்த நிகழ்ச்சியை விசாரிக்கிறதுக்கான வழக்காக அவங்க போடலை. வழக்கு போட்டது இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு, ஆகையினால் இனி கூட்டம் நடத்துகிறவர்கள் மாநாடு நடத்துகிறவர்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை விதிகளை வரையறுக்க சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு போடுங்க அப்படின்னு தான் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சில நேரங்களில் ஒரு நடக்கிற நிகழ்வினுடைய விபரீதத்தை பார்த்து அதனுடைய வீரியத்தை பார்த்து நீதிபதிகள் தாங்களாக அந்த தீர்ப்பை என்ன வேணுமோ அந்த பரிகாரத்தை கொடுப்பாங்க. அதுக்கு மோல்டிங் த ரிலீஃப் அப்படின்னு பேர். அதை நீதிபதி கொடுத்துருக்காரு. இப்போது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது எதுக்கு அப்படின்னா, ஏன் அது இப்படி வரணும், பதிவாளருக்கு நோட்டீஸ், சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு. எனக்கு என்ன கேள்வி, இப்போ இது ஒரு வழக்கறிஞராக என்ன கேட்டிங்கன்னா, ஓ சரி இது கிரிமினல் கேஸ், அப்போ நீங்கள் மதுரையில் கூட போட்டிருக்கலாமே அப்படின்னா போட்டிருக்கலாம். ஆனால் இந்த விடுமுறை கால நீதிமன்றத்தில் திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் சென்னையில் வழக்கு போட்டு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் வழக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் உட்காந்து ஸ்டே கொடுத்தாங்கல்ல, அப்போ இந்த கேள்வியை தானே முதன்மையாக எழுப்பணும், அந்த கேஸ் எப்படி இங்கே வரும், அப்போ பதிவாளருக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கலையே, அப்போ எந்த வழக்கு, அந்த வழக்கு விசாரணைக்கே வரல உச்சநீதிமன்றத்தில், இல்லை அட்மிஷனுக்கு வந்திருக்கு, அதில் இடைக்கால உத்தரவும் கிடையாது. இந்த மாதிரி எப்படி இந்த வழக்கு எடுக்கப்பட்டது, ஒரு பிரைமா ஃபேசி அடிப்படை அதுவும் கேட்கப்படலை.
இந்த மாதிரியாக எடுத்து அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்க நாங்கள் இல்லைன்ட்டாங்க. பிஜேபிக்காரர் இருக்கார், தாவேக்காரங்க இருக்காங்க, இவங்க தான் சுப்ரீம் கோர்ட் முன்னால். இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை. அந்த விசாரணையின் மீது அவங்களுக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை. எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மேலே தான் குற்றச்சாட்டு. அதை எங்களை கேட்காம எங்களை தரப்பாக சேர்க்காம போட்டாங்கன்றது குற்றச்சாட்டு. அப்போ இயல்பாக உச்சநீதிமன்றம் என்ன செய்யும்னா, இவங்களையும் கேட்டுட்டு அதை முறையான பெஞ்சு விசாரிக்கணும், மதுரை பெஞ்சு விசாரிக்கணும் அப்படின்னு கூட போட்டிருக்கலாம். அதுதானே அவங்க வழக்கு. அதை சிபிஐக்கு மாற்றணும்னு கேட்டது பிஜேபியோட கோரிக்கை. இப்போ இந்த பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிற 2 பேரையும் அதில் கைவிட்டுட்டு போன ஒருத்தர் போட்டிருக்காரு, அந்த மோசடியை அதையும் நீக்கிட்டா நிற்கிறது ஒரே கேஸ் பிஜேபி போட்ட கேஸ் தான். அவங்க தான் சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன இதில் பிரச்சனை? தமிழ்நாடு அரசு விசாரணையில் அவங்க என்ன குறை கண்டிருக்காங்க இது வரைக்கும்? இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு மேகமூட்டம் மாதிரியான ஒரு சூழலில் இந்த உத்தரவை இவ்வளவு அவசரமாக போட்டிருக்க தேவையில்லை அப்படின்னு தான் விசாரணையே தொடங்கல. அவங்க எஸ்ஐடி விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா. ரெண்டாவது அருணா ஜெகதீசன் அவர்கள் நீதிபதியுடைய விசாரணை ஆணையம் செயல்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா. மாறாக இன்னொன்னு சொல்றாங்க, காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கினுடைய சாராம்சம் இதனுடைய வீரியத்தெல்லாம் உணராம அந்த அதிகாரிகள் பேட்டி கொடுத்து எப்படி நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னு அவங்க சொன்ன விளக்கம் கூட தப்பு, அப்படி சொன்னது சந்தேகத்துக்கு வழிவகுக்குது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீதிமன்றம் போயிருக்கு. அதாவது இதில் எதையுமே அவங்க ஒரு 2 தரப்புக்குமான முறையான விசாரணையை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால், ஏன் அரசு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்களையும் அடிஷ்னல் டிஜிபியும் வச்சு எதுக்காக விளக்கம் சொல்கிறாங்க? இவங்க தொடர்ச்சியாக நீதிபதி விசாரணையில் இருக்கும்போதே அடித்து விடுறாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் அதுலேயும் வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த வதந்திகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அப்போ காவல்துறை அதை சொல்லி தான் ஆகணும். சொல்லலைன்னா இவ்வளோ போய் ஊரை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் கேட்பாங்க. அதையும் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் அவங்க பதில் தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இடைக்கால உத்தரவு. இடைக்கால உத்தரவுலேயே சிபிஐக்கு மாற்றிட்டா அப்புறம் இறுதி விசாரணைங்கிறது என்ன இருக்குது வழக்கில்? சரி, இறுதி விசாரணை அதை விட முக்கியமான ஒன்று இருக்குது. தமிழ்நாடு கேடர் அதிகாரிகள் விசாரிக்கலாம், அவங்க தமிழர்களாக இருக்கக்கூடாது. இது இப்படி ஒரு தீர்ப்பை இனிமே அப்போது எல்லா வழக்கு வரும்போதும் இடஒதுக்கீடு சார்ந்த வழக்குகளை உயர்ஜாதி நீதிபதிகள் விசாரிக்கக்கூடாது. வழக்கு போட்டவர் எந்த ஒரு பிரிவை சேர்ந்தவரோ அந்த நீதிபதி விசாரிக்கக்கூடாது அப்படின்னெல்லாம் பேச ஆரம்பித்தா நீதி அமைப்பும் காவல்துறை அமைப்பும் எங்கே போய் நிற்கும்? இதில் வேறு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களையாவது இந்த மாதிரி சொல்ல முடியுமா? இதெல்லாமே கடுமையான கேள்விகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு தீர்ப்பு. இந்த சூழலே கொஞ்சம் சரியா இல்லை அப்படிங்கிறதா என்னோட கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.